ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ஜெய் பிளேசஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி பார்க்கலாம். இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அடிப்படையாக கொண்டு வெளிவந்த ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி மூவியோடைய கதையை பார்த்துடலாம். இப்போ ரீசெண்டாக பேஸ்கெட் பால் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டே வருது. இந்த பேஸ்கெட் பால் எப்படியெல்லாம் அதில் கலந்துக்கிற வீரர்கள் எப்படிலாம் இருக்காங்க, எப்படிலாம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, வேர்ல்டு ஃபுல்லாகவும் இது எப்படி பரவுது, இதில் இருக்கிற வீரர்களோட நிலைமை என்ன, அவங்க இதில் வர்றதுக்காக என்னவெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க, அது மட்டுமின்றி இந்த பேஸ்கெட் பால் எப்படிலாம் டோர்னமெண்ட் நடக்குது, அங்கே எப்படிலாம் பாலிடிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத ரியாலிட்டியாக ஒரு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் வர அந்த சீன்ஸ் ஒவ்வொன்றும் ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. ஒரு இன்டர்வியூ மாதிரி அப்படியே எடுத்து அது அப்படியே அந்த பேஸ்கெட் பால்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு வந்து கூறியிருக்காங்க. பொதுவாக பேஸ்கெட் பால் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மூவி பார்த்தா நமக்கு கற்றுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. இதில் வந்து விளையாட்டு மட்டுமின்றி இதில் நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு விளையாட்டில் இவ்வளோ பாலிடிக்ஸாடா அப்படிங்கிற மாதிரி நமக்கே பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இறுதியில் பேஸ்கெட் பால் அந்த பாலிடிக்ஸ் எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அது நடித்து எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ரியாலிட்டியாக அப்படியே ஷோ மாதிரி அப்படி பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு பொதுவாக டாக்குமெண்ட்ரி மூவினாவே ஒரு ஸ்லோ ஸ்டடியாக தான் போகும். அந்த வகையில் இது நல்லாவே இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அப்படியே சொல்கிறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, பேஸ்கெட் பால் இப்படி அப்படிங்கிறது சொல்லும்போது ஒரு புதுமையாக இருக்குது. நமக்கே ஒரு பேஸ்கெட் பாலை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு இருக்குது. அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நிறைய அந்த உண்மை சம்பவத்தை நிறைய வீடியோ கவரேஜில் நிறையவே எடுத்து போட்டிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய விஷுவல் எஃபெக்ட் அந்த பிஜிஎம்லாம் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. டாக்குமெண்ட்ரினா இப்படி தப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இருக்குது. மொத்தம் நல்ல ஒரு ஒர்த்தான மூவி தான். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.